வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலில், வழித்துணை பாபா கோயிலில் வண்டலூரில் சத்சங்கம் நடக்குது. போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் அமோகமாக நடக்குது. இதில் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, சாமி, எவ்வளவோ மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாருடைய புகைப்படமும் இருக்குது, அவங்க தேவதைகளுடைய ஆசீர்வாதம்லாம் இருக்குது. இதில் திருவண்ணாமலை மகான் ரமண மகரிஷின்னு சொல்லிட்டு ஒரு மகான் திருவண்ணாமலையில் இருக்காரு. வழித்துணை பாபா கோயிலில் எங்கே பார்த்தாலும் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் இருக்காங்க. திருவண்ணாமலை உச்சியில் இருக்கிற மகான் பாம்பன் குமாரகுருதாச சுவாமிகள், வள்ளலார் சுவாமிகள், ராமலிங்க அருட்பிரகாச வள்ளலார், மகாவதார் பாபாஜி, ஷீரடி சாய் பாபா, புட்டபர்த்தி சத்ய சாய் பாபா, காஞ்சி மாமுனிவர், யோகி ராம் சரத்குமார் சுவாமிகள், திருவண்ணாமலை ராம் சரத்குமார் சுவாமிகள், அண்ணாமலை சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி, இப்படி எவ்வளோ மகான்கள் எல்லாரும் சுற்றி இப்படியே இருக்காங்க. அவங்கெல்லாம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவி, அவங்கெல்லாம் இருக்காங்க. இயேசுநாதர், முகம்மது, அல்லாஹ் எல்லாருமே இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக ஸ்ரீ ராமலிங்க சாமி அவர்களுடைய அந்த இறைவன் மேலே எந்த அளவுக்கு ஈடுபாடு வச்சுருக்காரு. இப்போ போன வாரம் நான் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை அவர் காதில் போட்டேன். என்ன போட்டேன்? எல்லாருக்குள்ளேயும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படணும், அதுக்காக ஷீரடி சாய்பாபா கிட்ட இப்போ காதில் போடுங்கன்னு அவர் காதில் போட்டார். போட்ட உடனே அதோடைய பலனா இந்த வார சத்சங்கத்தில், ஆன்மீக சத்சங்கத்தில் பக்தி மார்க்கத்தை பற்றி எளிய முறையில் நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை நோக்கி ஒரு ஆழ்ந்த பார்வைன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் திரு ஆதிவேல் அவர்கள் அற்புதமாக அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஆகையினால் அந்த விளக்கத்தை நம்ம பார்த்து ரசிப்போம். நானும் உங்க கூட சேர்ந்து ரசிக்கலான்ட்டு ஆசைப்படுறேன். அதாவது இந்த இளம் வயசுலே ஆன்மீகத்தில் இந்த அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னா அதை கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நமக்கும் அந்த ஆன்மீகத்தில் பக்தி மார்க்கத்தை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஆகவே திரு வழித்துணை பாபா கோவில் சாய் ராமலிங்கம் அவர்களுடைய நல்லாசியுடன் இந்த சத்சங்கத்தில் நாமெல்லாம் பங்கு இசைஞானி இளையராஜா ரமண மகரிஷியோட ஒரு குழந்தையாக நான் பார்க்கிறேன். அருள் செய்வாயே ரமணா ரமணா ரமணா. ஏன்னா அவர் என்ன உணர்வுல இருக்காருங்கிறது அவர் புரிஞ்சவங்க மட்டும்தான் புரியும். இசைஞானி இளையராஜாவுக்கும் ரமணருக்கும் என்ன உணர்வு இருக்கு, என்ன உணர்தல் இருக்கு, என்ன ஆழ்மை இருக்கு அப்படிங்கிறது அவர் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். திடீர்னு நான் இசைஞானி இளையராஜாவுக்கு பேச வேண்டிய காரணம் என்ன, ரமணரை பற்றி பேசும்பொழுது இசைஞானி இளையராஜாவை பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு இசைஞானி இளையராஜா கொடுத்த ரமண மாலை என்ற அந்த இசைத்தொகுப்பு எத்தனையோ மெய்யன்பர்களுடைய இதயத்தில் அவர்களுடைய ஆழ்ந்த இறுக்கங்களை நீக்கிக் கொண்டு அவர்களுக்குள்ள இருக்கும் குழந்தையை அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக பயன்பட்ட இசைத்தொகுப்பு என்னால் முடியாது. காலங்களில் நீங்க தயவு இந்த ஆத்ம விசாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெறும் தத்துவ
ரீதியாக மட்டும் இல்லாமல் இசை வடிவிலும் நீங்கள் ஆத்ம விசாரத்தையும் பண்பாட்டையும் வளர்க்கணும். இசை வடிவில் நம்ம வந்து நம்மளோட பண்பாடு நமக்கு அடையாளம் தெரியணுமா, நம்முடைய சுய அடையாளம் நமக்கு என்னன்னு தெரியணும்னா அதுக்கு வந்து இசைஞானி இளையராஜா இருக்கார். அவருடைய இசை அதை செய்யும். இந்த நிகழ்ச்சியில வந்து நான் வந்து அவரை பற்றி குறிப்பிடுறத நான் மிகவும் நிறைவுபடுகிறேன், மிகுந்த நிறைவுபடுகிறேன். ஏன்னா அவங்களை பற்றி இசைஞானி இளையராஜாவுக்கும் தமிழருக்கும் அந்த ஐக்கிய நிலையை வந்து நம்ம வந்து வார்த்தைகள் அதெல்லாம் விளக்க முடியும். நான் வந்து எனக்குலாம் நான் என்ன உணர்ந்து வருகிறோமோ அதை நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கு காரணம்னா, எத்தனையோ சலனங்கள் இந்த உலகத்தை ஆட்கொண்டாலும் இன்னைக்கு வந்து தனது இசை ஒரு தவம் போல மேற்கொண்டு அன்றிலிருந்து இன்று வரை இனிமேலும் ஒரு ஆழ்ந்த தவமாக நமக்கு இசையை வழங்கிக் கொண்டிருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் எங்கிருந்து பெற்றார் இந்த நிதானத்தை, எங்கிருந்து பெற்றார் இந்த ஆழ்ந்த தன்மையை, எங்கிருந்து பெற்றார் இந்த இசை கடல் போன்ற தன்மையை நமக்காக எழுத வைத்ததை எங்கிருந்து பெற்றார்? நீங்கள் யாராக நீங்கள் சொல்லுங்க. அதனால வந்து அதை வந்து ரமண மகரிஷியுடைய அருட்கொடை, கலைவாணியோட அருட்கொடை, எல்லாம் உள்ள சர்வேஸ்வரோட அருட்கொடை சொல்லிட்டே போகலாம். வார்த்தைகள் நிறைய. இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய தன்னிழப்பு தான் அங்கிருந்து அதை பெற்றிருக்கு. அப்ப ரமண மகரிஷி நம்மளை அழைக்க மாட்டார். நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட உளவியலை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுறேன், வாங்க வாங்க வாங்கன்னு அழைக்க மாட்டேன். இந்த ஜோதியில போய் நீங்க கலந்துக்க வேண்டியதுதான். தெரிவிப்பது கற்பது இரண்டுமே கிடையாது. தெரிவிப்பது கற்பிப்பது ரெண்டுமே கிடையாது. ஐக்கியம் உங்களை ஐக்கியப்படுத்துகிறார். அல்லது ஆத்ம விசாரத்தில் ஆத்ம விசாரத்தில் ஐக்கியப்படுபவர் தன்னுள் ஆழ்ந்த பயணத்தில் ஐக்கியப்படுபவர் தன்னை உணராது மீள்வதற்கு வழி, தன்னை உணராது மீள்வதற்கு வழி இல்லாத இடத்தில் இந்த சமூகத்தினுடைய எந்த குப்பைகளும் வந்து சேர்றதுக்கு வழியே கிடையாது. எல்லாமே குசிங்கி போயிடும். அந்த சுயப்பிரகாச நிலையில இருக்க ரமண மகரிஷிய நீங்கள் வந்து அணுகுவது உங்களுடைய ஆத்ம விசாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கு வழியாக. நீங்க கேட்ட கேள்வி இருந்து இந்த அடைப்புலாம் எப்படி நீங்கும் அப்படின்னு. இது மாதிரி மகான்கள் வந்து நம்மள எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இவங்களாம் நான் எங்க போய் உளவியல் படித்தாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு அசைவிலையும் வந்து உளவியல் ஆழங்கள் நிரம்பி நமது பண்பாட்டின் செறிவு இருக்கிறது. அந்த பண்பாட்டின் செறிவை நாம் உணராத போனதோட விளைவு தான் நீ எல்லாத்தையுமே செயற்கையா பண்ணலாம். ஆர்கானிக் எளிமையான பொருட்களை எப்படி விலை உயர்ந்த பொருட்களாக தான் நம்ம பண்பாடு. மண்சட்டியை எப்படி விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கும். மண்சட்டி முன்னேற்றம் பண்பாடு முன்னேற்றம் மாறணும். நம்ம பாரம்பரியம் வந்து எளிமையின் பின்னணியில் இருந்து வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தினுடைய அடிப்படை
ஆத்மாவை நோக்கிய பயணத்தில் தன்னை உணரும்படி தூண்டுவதற்காக பண்பாடு அமைந்தது. அந்த பண்பாடு வந்து உள்நோக்கி போக வேண்டிய அந்த தனிமை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அடையாளம் காட்டணுமாக இன்னைக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்கல. அவருடைய உளவியல் வந்து ஒரு தனி மனிதனுடைய புரிதல் உள்ள வந்துச்சுன்னா எந்த குப்பையும் அவங்களுக்குள்ள சேரவே உடனே பிசிங்க போயிடும். ரமண மகரிஷியோட ஆத்ம விசாரம் தான் அந்த உடனே ஆத்ம விசாரத்துல அவர் வந்து எதுக்காக சொன்னாரு, யாருக்காக சொன்னாரு பல பேர் வந்து பல ஆன்மீக சிந்தனையாளர்கள் வந்து என்கிட்ட கேட்டுக்காங்க. உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு ஏதோ வந்திருக்காரு. நான் ரமணர் வந்து நான் உலகத்துக்கு இதெல்லாம் உணர்த்துறதுக்காக வந்திருக்கேன், இல்லை மக்கள் எல்லாம் வந்து தன்னை நோக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்மா விசாரத்தை நோக்கி அதை பற்றி ஏதாவது ஆழமான விஷயங்கள் சொன்னார் இல்லை. அவர் சுய பிரகாசர். தனக்குள் இருக்கும் ஈஸ்வர தன்மையை சுய பிரகாச தன்மையில் கிளைத்து வாழ்ந்தவர். இந்த பின்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரமணருடைய ஆத்ம விசாரத்துல வராது. அது வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஆன்மீக அன்பர்கள் பின்பற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம ரமணருடைய உளவியல்ல நம்ம பார்க்க முடியும். ரமணர் வந்து எதையும் பின்பற்ற அவர் உன்னை நோக்கி உள்ளுணர்வை நோக்கி ஊர்ந்து பயணிக்க சொல்கிறார். அப்பதான் வந்து நான் யார் அப்படிங்கிற ஆத்ம விசாரத்துக்கு பதில் கிடைக்கும். சிவானந்த நிலை, இந்த சிவானந்த நிலை வந்து உலகத்துக்கு உணர்த்திய மகான் வந்து நம்ம இப்ப வந்து அவரை பத்தி இந்த பேச்சு அவருக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த உளவியல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்குதான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து உளவியலை பத்தி பேசுறதுக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள் என்னன்னா, இனிமே வந்து மனநோயாளிகளை சிகிச்சை செய்வதற்காக மனிதர்களாக 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கவங்க தான் தயவுசெய்து மனோதத்துவவாதிகள் இருக்காங்க. வாங்க, நான் உங்களை மாதிரி நல்ல ஆழ்ந்து மனதை பற்றி அதோட கட்டமைப்பை பற்றி தெரிஞ்சவங்க இனிமே வந்து மனிதர்களை வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி அழைத்து செல்ல முடியும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மனநோயாளி ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனநோயாளி ஒருத்தனுக்கு வந்து முழுசா வந்து அவன் வந்து தன்னை மறந்து இன்னொருத்தரை துன்பப்படுத்தும் அளவிற்கு அவன் வந்து மனச்சிதைவு இருக்கிறான் என்றால், அவனை வந்து நீங்க வந்து ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட ஒரு மனோதத்துவமாதிகிட்ட கூட்டு போயிருக்கு, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப அவங்ககிட்ட தாழ்மையா பேசி, ஐயா வாயா வந்து மன சிகிச்சை எடுத்துக்கோ, மனக்கோளாறு சிகிச்சை இருக்கு வந்து எடுத்துக்கோ, அது சரி பண்ணிடலாம்னு சொன்னா நான் என்ன பைத்தியமா? எப்பேற்பட்ட அதிகாரி என் நண்பர்கள் கேட்டுப்பாரு, நான் எப்பேற்பட்ட அதிகாரி நான் வேலை செய்யறதுக்கு கேட்டுப்பாரு, நான் எப்பேற்பட்ட அதிகாரி எனக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ எல்லார்கிட்டையும் கேட்டுப்பாரு. என்ன போயிட்டு நீ மனோதத்துவவாதிகளை கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி அதுக்கு உடன்படணும். இப்படியாக சேர்ந்து 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 எல்லா பைத்தியங்களும் ஒன்னா சேர்ந்து தன்னை அறிவாளி சொல்ல ஆரம்பிச்சு.
அங்கீகாரம் இல்லாமல் யாரும் வந்து இங்கே வந்து எதையும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. அங்கீகாரத்தை நீக்கி கொண்டு தனக்குள் போய் தன்னுடைய தனித்தன்மையை தன்னுடைய உண்மையான இயல்பை தெரிந்து கொள்வதற்கு உதவியது பகவான் ரமணன். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லா மனிதர்களும் வந்து தனக்குள்ள போறதுக்கு அங்கீகாரம் கேட்கறோம். தனக்குள்ள போறதுக்கே அங்கீகாரம் கேட்கறோம். என்ன அங்கீகாரம்? நான் வந்து இப்படிலாம் நடந்துக்கணும்னா வந்து இந்த சமூகம் வந்து சரியில்லை, நான் மட்டும் அப்படி நடந்துக்கணுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கே அங்கீகாரம் கேட்கறான். அவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு கூட அவனுக்கு அங்கீகாரம் நாம கொடுக்கணும். நீங்க எல்லாரும் சேர்த்து என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்தாலும் அதுக்காக நான் ஆத்ம விசாரம் பண்ணல. நான் ஆத்ம விசாரம் செய்யும் இடத்தை நோக்கி யார் வந்தாலும் அவர்கள் மிகச்சிறந்த ஆத்ம விசார கதவுகள் திறக்கப்பட்ட மெய்யன்பர்களாக மாறுவார்கள் என்று சொல்லாமல் சொன்னதான் அவரை நோக்கி போனா நீங்க முயற்சிக்க வேண்டாம். நீங்க முயற்சி பண்ணி அவர்கிட்ட இருந்து எந்த விதமான அருளை நீங்க பெறலாம். எந்த ஒரு முயற்சியும் இல்லாம நீங்கள் அவரிடம் போய்